தெலுங்கு திரையுலகம் பிரியும் நட்சத்திரங்கள். ஒரே மொழி பேசும் மக்களை 2 மாநிலங்களா பிரிச்சுட்டதுனால யார் தவிர்க்கிறாங்களோ இல்லையோ தெலுங்கு திரையுலகம் நிறையவே தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே அதிக திரைப்படங்கள் வெளியிடும், அதிக தொழிலாளர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த திரையுலகத்துல சமீப காலமா நடந்துகிட்டு இருக்கும் பிரிவினை விஷயங்கள் நடுநிலையாளர்களை நிறையவே பாதிச்சிருக்கு. தெலுங்கானா மாநிலத்துக்குன்னு அந்த மாநில முதல்வர் சந்திரசேகர ராவ் 2000 ஏக்கர் நிலத்தை ஒதுக்க முடிவு செஞ்சிருக்காரு. இது மூலமா உருவாகும் திரைப்பட நகரத்துக்கு KCR ஃபிலிம் சிட்டின்னு பெயரை வைக்கணும்னு தற்போதைய முன்னணி நடிகர் மகேஷ் பாபுவோட அப்பாவும் சூப்பர் ஸ்டாருமான கிருஷ்ணா வேண்டுகோள் விடுத்திருந்தாரு. கிருஷ்ணாவோட இந்த பேச்சு அங்கு ஆச்சரிய அலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இது மூலம் அவர் அரசியல்ல இறங்க வாய்ப்பு இருக்கிறதா தெலுங்கு திரையுலகினர் பேசிக்கிறாங்க. மாநில பிரிவினைக்கு முன்னாடி அதை எதிர்த்துட்டு வந்த தெலுங்கு நட்சத்திரங்கள் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்களை எந்த மாநிலத்தவர்களாக அடையாளம் காட்டிக் கொள்வதென முடிவெடுக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நாகார்ஜுனா போன்றவர்கள் தெலுங்கானாவை மையப்படுத்தி பணியாற்ற முடிவெடுத்துட்டாங்களாம். ஆனா சில தயாரிப்பாளர்களோ ஹைதராபாத்தை விட்டு பிரிஞ்சு ஆந்திராவுக்கு தங்களோட திரைப்பட தொழிலை மாத்திக்க முடிவெடுத்திருக்காங்களாம். இதனால எதிர்வரும் காலங்கள்ல பல பிரச்சனைகள் ஏற்படுமோன்னு தெலுங்கு திரையுலகினர் கவலை அடைஞ்சிட்டு இருக்காங்க.